ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு பழைய புக் ஷாப்பு தான் போயிட்டுருக்கோம். இந்தியாவிலுமே பழைய புக்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஏரியாலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் இங்கே எல்லா புக்ஸும் பழைய புக்ஸும் வச்சுருப்பாங்க, நியூ புக்ஸும் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் இருக்கும். ஓல்டு புக்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃப் ப்ரைஸில் இருக்கும். பட் இந்த ஆஃப் ப்ரைஸ் புக் ஷாப் அப்படிங்கிறதே வந்து மோஸ்ட்டாக ஓல்டு புக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நீட்டாக ரேக்காக வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எஸ்பெஷலி இந்த கிட்ஸோட புக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்னதாக ஒரு டேபிள்லாம் போட்டு அவங்க வந்து உட்காந்து அங்கே படிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குங்க. இங்கே இருக்க புக்ஸுமே அதே மாதிரி தான், ரொம்ப கலர்ஃபுல்லாக யூனிக்காக ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. வெறும் 4 பேஜ் தான் இருக்கும், ஆனால் குழந்தைகளுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த புக் பார்த்திங்கன்னா யூனிகார்ன் ஸ்டோரி தான் இருக்குது. ஒரு 5 பேஜ் தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா அந்த யூனிகார்ன் பொம்மை வந்து அதில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க வந்து இதில் அட்ராக்ட் ஆகி அந்த புக் எடுப்பாங்க இல்லையா, இது வந்து சேல்ஸோட சீக்ரெட் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸுக்கு ரிலேட்டடாக வந்து பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி சீக்ரெட்டாக உள்ளே வச்சுருக்க மாதிரியும், அதை ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும் ஒவ்வொரு புக்ஸுமே. பட் எல்லா புக்கும் இப்படி இருக்காது, பர்டிகுலராக ஒரு சில புக்ஸ் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிட்ஸோட புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு. அதில் இருக்க லெட்டர்ஸ் விட அதில் இருக்க பிக்சர்ஸ் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டச் பண்ணுற மாதிரி சாஃப்டாக கூட வச்சுருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இங்கே வந்து ஹாரி பாட்டரோட புக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாயிடுச்சு. இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி, என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி இது ஹாரி பாட்டரு. இதில் இருக்க எல்லா சீசன்ஸுமே நான் பார்த்துருக்கேன், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு கார்ட்ஸ்லாம் வந்துட்டு விளையாடுற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் வெரைட்டிஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த டைனோசர் புக் வந்து ரொம்பவே வந்து பாப்புலராக இருக்குது. எந்த குழந்தைகளை பார்த்தாலும் இந்த டைனோசர் புக் தான் ஃபேமஸாக வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன். யாரை பார்த்தாலும் டைனோசர் தெரியாத கிட்ஸே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அந்த அனிமல் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.